ஸோ நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் என்ன சார் திருமணமே ஆக மாட்டேங்குது, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, நாங்கள் வாஸ்து பிரகாரம் தான் வீடு கட்டியிருந்தோம், அல்லது நியூமராலஜி முறைப்படி தான் நாங்கள் வந்து நாங்கள் பேர் வச்சுருக்கோம், ஆனால் திருமணம் சில நேரங்களில் நடக்க மாட்டேங்குது, என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும், அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார்கள். வெரி சிம்பிள் தான். ஒரு மஞ்சளில் நம்ம ஒரு பிள்ளையார் பிடிச்சிக்கணும். இதில் மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சிட்டு யாருக்கு திருமணம் நடக்கலையோ அவங்க தான் பிடிக்கப்பட வேண்டும். நல்லா நீட்டாக பிடிச்சி இந்த கையில் இப்படி தட்டி நல்லா நீட்டாக தானே அதுக்கு ஒரு குங்குமம் வச்சு, அதுக்கு ஒரு மல்லிகைப்பூ வச்சு, ஒரு காப்பர் பவுலில் அந்த அர்ச்சனா பிள்ளையாரை வச்சு மேலே காப்பரில் போட்டு அந்த காப்பரை லிட்டு போட்டு மூடிடணும். மூடிட்டு டெய்லி அதுக்கு ஊதுபத்திகள் புறம் காண்பிக்கப்பட வேண்டும். 24 டேஸ் வந்து ரெகுலராக செய்யணும். எவ்வளோ டேஸு? 24 டேஸ் செய்யணும். அந்த 24 டேஸ் செய்யும்போது எனக்கு என்ன, டெஃபினட்டாக இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு வரன் கிடைக்கும், அல்லது நல்ல ஒரு மனைவி கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட உண்மை. இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது நம்ம நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம், அந்த கருத்தை கொடுத்துருக்கோம். நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க, ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.